தமிழ்நாடு வணிக வரித்துறை அலுவலர் ஒன்றியத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் சென்னை யானைக்கவுனி இணைப்பு சாலையில் உள்ள வணிக வரி அலுவலக கட்டிட வளாகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில தலைவர் அமிர்தகுமார் கலந்து கொண்டு பேருரை ஆற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் கூறுகையில், தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்க உள்ள விஜய் அவர்களுக்கு வணிக வரித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நேர்மையான மற்றும் லஞ்ச ஊழலற்ற ஒரு சிறந்த ஆட்சியை இவர் வழங்குவார் எனவும், விஜய் அவர்கள் அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகளை அவர் தலைமையிலான அரசு நிறைவேற்றும் என எங்கள் சங்கம் சார்பில் எதிர்பார்க்கிறோம். குறிப்பாக கடந்த 23 ஆண்டுகளாக போராடி வரும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். அரசு அலுவலர்களுக்கென தனிநல வாரியம் அமைத்தல், 5 ஆண்டுகள் பணிபுரிந்தவர்களை பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்குதல், 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை உடனடியாக அமல்படுத்துதல் வேண்டும். மேலும் தற்போதைய நிலுவையில் உள்ள முக்கிய பிரச்சினைகளான 2023ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட பணிமூப்பு பட்டியலை முழுமையாக திரும்பப் பெற வேண்டும். 2025ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட தேர்வு பட்டியலின்படி சுமார் 308 நபர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய வணிக வரி மாநில வணிக வரி அலுவலர் பதவி உயர்வை உடனடியாக வழங்க வேண்டும். மேற்கண்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற புதிய அரசு அமைக்க தாமதமாகும். இந்த கோரிக்கைகள் ஏற்கனவே 1 மாதத்திற்கு முன்பே எடுத்துரைக்கப்பட்டது. எனவே எங்கள் வாரிய இயக்குநர்கள் மற்றும் உயர் அலுவலர்களுக்கு 1 மாத காலம் அவகாசம் வழங்குகிறோம். இந்த காலக்கெடுவுக்குள் தீர்வு காணப்படாவிட்டால் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். இவர்களுடன் சங்கத்தின் மாநில தலைவர் ஆலிஸ் ஷீலா, மாநில பொதுச் செயலாளர் சரவணமூர்த்தி, தமிழ்நாடு அரசு அலுவலக ஒன்றியத்தின் மாநில பொருளாளர் திரவியத்தம்மாள், VAO சங்கத்தின் மாநில தலைவர் அருள்ராஜ், வடசென்னை மாவட்ட பொறுப்பாளர்கள் திருநாவுக்கரசு, ராஜ்குமார், தேவராஜன் உட்பட சங்க நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.